என்ன ஆளு புதுசா இருக்குன்னு பாக்கீங்களா? என் பேரு மேத்யூ ஜார்ஜ் குட்டி. என்ன பேர் வித்தியாசமா இருக்குதா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா மலையாளி, எங்க அம்மா தமிழ்நாடு. அதனாலதான் பேர் அப்படி வச்சுட்டாங்க. நான் இப்ப எங்க போறேன்னு தெரியுமா? எங்க அண்ணன் ஒருத்தன் கிடக்கான், அவனுக்கு தான் காப்பி கொண்டு போயிட்டு இருக்கேன். அவன் பேரு மைக்கேல் ஜார்ஜ் குட்டி. அவன் காலையிலே எந்திரிச்சு வயலுக்கு வந்துட்டான். நான் அதனால காப்பி கொண்டு போறேன்னு நினைச்சிடாதீங்க. நைட் இந்த பையன் வீட்டுக்கே வரல, என்னன்னே தெரியல, வயல்லே படுத்துட்டான். வயல்ல எங்க காணல. ஏ மைக்கேல் ஜார்ஜ் குட்டி, என்னல காலையில வந்து கூவிட்டு நிக்க? நீ சொல்லுவ, நீ ஒரு இருக்கேன் வீட்டுக்கும் வரமாட்டேன். என்ன காலையில எழுப்பி அடிச்சு பத்தி விடுவாவ, காப்பியை கொண்டு போ, சாயை கொண்டு போன்னு. எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ இப்ப எதுக்கு இதை கொண்டு வந்த? கேப்ப இவ்வளவு தூரம் சுமந்து கொண்டு வந்திருக்கேன்ல, நீ நல்லா கேப்ப. உனக்கு என்ன இந்த வயக்காட்டுல உளுந்துட்டு கிடந்தா போதும், எனக்கு நீ குளிச்சுட்டு ஆபீஸுக்கு போண்டாமா? எப்பா உங்களுக்கு எங்க போகணுமோ போங்க, நான் உங்களுக்கு காப்பி கொண்டு வர சொன்னேனா? என்ன சாரு கோவம் வந்துட்டா? நான் சும்மா சொன்னேன். நீ ஏன் வீட்டுக்கு வராம இங்க கிடக்க? வீட்டுக்கு வந்துட்டு எதுக்கு? அந்த 2 கல்லடு கட்டையிலும் கடந்து என்ன பேசிட்டு நடக்கும்? இது பத்தாதுன்னு எனக்கு அப்பான்னு ஒரு ஆள் இருக்காரு. அன்னைக்கு சின்ன வயசுல படிப்பெல்லாம் விட்டுட்டு வயல்ல வந்து விழுந்தப்போ எல்லாருக்கும் நல்லவனா இருந்தேன். இன்னைக்கு நான் படிக்காத தற்கூரி பயலாகி போனேன். லே, எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுங்க? இதெல்லாம் ஒரு விஷயமா? எது விஷயம் இல்ல, வீட்டுக்கு வந்தா எல்லார்ட்டையும் சுத்தி சுத்தி அவமானம் தான். இதுல அந்த ஜெசி வேற என்ன புரிஞ்சுக்கிட மாட்டிக்கா. ஏய், ஜெர்சி எல்லாம் ஒரு ஆளா? என்கிட்ட வாலிபால் ஜெர்சி இருக்கு, தாரேன். அதை போட்டுட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு. என் வாழ்க்கை சிரிப்பா சிரிக்குது பத்தியால. நான் அப்படி சொல்லல, நீ ரொம்ப டவுன் ஆயிருக்க பத்தியா, அதான் ஒரு ஜாலிக்கு சொன்னேன். உன்னோட மூத்தவன் நான். ஒரு வீட்டுல ஒரு மாமா பொண்ண மூத்த பையனை கட்டி கொடுப்பாங்களா இல்ல இளைய பையனை கட்டி கொடுப்பாங்களா? உறவு முக்கியம் இல்ல, பணமும் படிச்சிருக்க படிப்பும் தான் முக்கியம். இது இப்ப என்ன புத்தி கேட்டுது, அப்போ எனக்கு இட்டலையே. அப்பா கஷ்டப்பட்டா என்ன, ஆத்தா கஷ்டப்பட்டா என்னன்னு சொல்லிட்டு நானும் புக்கை தூக்கிட்டு காலேஜ் போயிருந்தேன்னா நான் இந்த நேரம் படிச்சிருப்பேன். சொந்த மாமே உனக்கு கட்டி தர மாட்டேன், நீ படிக்காதவன், உன் தம்பி கட்டி கொடுப்பேன்னு சொல்லுதான். அதுக்கு என்னடா, மாமா தானே சொன்னாரு. ஜெசி என்னையா விரும்புகா? உன்னை தானே விரும்புகா? அவ விரும்பிட்டு அவ என்ன என் கூட ஓடியா வர போறா? நாங்க 2 பேரும் ஓடி எங்க போக்கு? நான் என்னத்துக்கு இருக்கேன்? நான் பேசி பார்க்கேன் அப்பாட்டையும் மாமாட்டையும் எல்லாம் நான் பேசிக்கேன். அப்பாட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்பாவால தானே நான் இந்த வயல்ல இருந்து கஷ்டப்படுகேன். அவர் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நீ வயல் வேலையை பார்க்காத படிக்க போன்னு. அன்னைக்கு மைக்கேல் நல்லவன், குடும்ப கஷ்டத்தை அனுசரிச்சு வேலையை போறவன். இன்னைக்கு மைக்கேல் படிக்காதவன், தற்குறி. என் மனசை போட்டு குழப்பாத, பாத்துக்கிடலாம். அதுக்கு நீ இப்படி வீட்டுக்கே வராம வயல்லே கிடந்தா எப்படி? இங்கே கிடந்துடலாம் நினைக்கிறியா? அங்க வந்து ஆளுக சாட பேச்சு என் அக்கலையும் கேக்குது, நான் இந்த வயல்லே கிடந்துட்டு போறேன். ஜெஸ்ஸி வருத்தப்பட மாட்டாளா? அவ வருத்தப்பட்டு நான் என்ன பண்ண முடியும்? அவ என்கிட்ட கோவம் காட்டுக்கா, நான் இனி என்ன படிச்சு கலெக்டர் ஆக முடியும்? அவளுக்கும் பயமா இருக்கும்ல. இதுல என்ன பயப்பட இருக்கு? வீட்டுலதான் எல்லாரும் சொல்லுகாவல்ல, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருங்க. அது எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன்? நீ விரும்பின பொண்ணு நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? குடும்ப சந்தோஷத்துக்கு வேண்டி நான் என்ன வயல்ல கிடக்கேன்ல, அது போல நீயும் குடும்ப சந்தோஷத்துக்கு வேண்டி அவளை கல்யாணம் பண்ணிட்டு இரு. என்னால அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. அதான் நீ படிச்சவன், யோசிக்க. நான் தற்கூரி, என்ன பண்ண? 2 பாட்டி, மாமா, அத்தை, அம்மா, அப்பா, வேற நம்ம பிள்ளைங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் சின்ன வயசுல. அன்னைக்கு மைக்கேல் வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டப்போ அந்த பணம் எவ்வளோ பெருசா தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு அந்த மைக்கேல் ரொம்ப கேவலமான சின்ன பையன் ஆயிட்டான். அந்த 2 கிழட்டு கட்டையில நான் வீட்டுல வந்து யாருக்கு முன்னாடியே தற்கூரி பயன்னு சொல்லுது. அதுகளுக்கு தெரியாத நான் கஷ்டப்பட்டது? யாருக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாம இருந்தா என்ன, நான் என்னைக்கும் உனக்கான சப்போர்ட்டுக்கு நிப்பேன். சரி, என்ன டீயை குடிச்சிட்டு வா, வீட்டுக்கு போவோம். ஏன்னா டீயும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம், நான் வரல, நீ வீட்டுக்கு போ, வேலைக்கு போனோம்ல. இங்க பாரு மைக்கேல், மேத்யூ சொல்லுகேன், கிளம்பி வீட்டுக்கு போவோம். மேத்யூ, மைக்கேல் சொல்லுகேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. மைக்கேல். மேத்யூ. நம்ம அப்ப நமக்கு சூப்பரான பேர் வச்சிருக்காருல, மைக்கேல் மேத்யூ. அது அப்படி இல்ல, மைக்கேல் ஜோர்ஜ் குட்டி, மேத்யூ ஜோர்ஜ் குட்டி.
அவரு பாவம் கேரளால இருந்து வந்து இந்த கும்மல்கிட்ட மாட்டிட்டு கிடக்காரு. சரி வா வீட்டுக்கு போவோம், நேரம் ஆகுது. ஏன் மரமண்ட உனக்கு சொன்னா புரியாது, நான் வரல, நீ வீட்டுக்கு போன்னு. நீ அந்த மரமண்ட வம்சம் தான், வா வீட்டுக்கு போவோம். நான் அந்த வாரணங்கள்ட்ட கடந்து அவமானப்படுகிறதோ உனக்கு பார்க்கணும், அதுக்கு தானே என்ன இப்படி கூப்பிடுங்க. ஆமா ஆமா, அதுவும் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், வா போவோம். வாசல்லே சைத்தான் ரெண்டும் சம்மணம் போட்டு இருக்கு. என்னது சைத்தானா? நல்லா உத்து பாரு, ரெண்டு சூனியக்கார கிளவி போல இருக்கும். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு தெரியுமா, எப்படி இந்த ரெண்டு கிளவியலுக்கும் ஒத்து போகுதுன்னே தெரியல. என்னைக்காவது அடி வச்சு பிரிவாளுவன்னு பார்த்தாலும் ஒரு நாள் அடி வச்சு பிரிய மாட்டிக்காளு, என்னைக்கும் வெத்தலை இடிச்சு இடிச்சு அதுலயே இருக்காளு. ஆமா, 10வது குறைக்கு ஒன்னையும் தூக்கி போட்டு இடிக்காளு. இப்ப என்ன தூக்கி போட்டு இடிக்கிறது கணக்கா இருக்காளு. என்ன பாட்டியோ, காலையிலே வெத்தலை இடிக்க தொடங்கியாச்சா? இல்ல மேத்யூ, வெத்தலையே இல்லாத உன்ன காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன் வெத்தலை வாங்கக்கு. ஆமா, எங்க சார் நைட் எல்லாம் டியூட்டி போயிருந்தாரா? ஆமா, எல்லை கவலை போய் நின்னேன். வீட்டே உன்னால காக்க முடியாது, இல்ல எல்லையே காக்க போனியா? பாட்டியோ, இப்ப எது காலையிலே கிடந்து அவனை பேசிட்டு இருக்கிய? உங்க பேச்சு தாங்க முடியாம அவன் வீட்டுக்கே வராம இருந்தான். எப்போ உங்க அண்ணன் வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்களா காரணம்? அவன் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம தெருபுறைக்கு போல ஊரை சுத்தி நடக்கான். பாட்டி எனக்கு கோவம் வரும், நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஓ, அண்ணனை சொன்னோன்னு கோபம் பொத்துட்டு வருதோ? பாட்டி, நான் எப்படி உங்களுக்கு பேரனோ அது போலதான் அவனும் உங்களுக்கு ஒரு பேரன். அந்த ரவுடி பையலெல்லாம் எங்களுக்கு பேரன்னு சொல்லாத. படிப்பு வசதி எல்லாம் இருந்தா தானே பேரன்னு சொல்லுவியா, அப்படிதானே? ஆமா, நல்ல பிள்ளையா இருந்தாதான் நாங்க பேரன்னு சொல்லுவோம். படிக்காம ஊரை சுத்திட்டு ரவுடிசம் பண்ணி நடக்க பையன் எங்களுக்கு பேரனா? பாட்டி, அவன் படிக்காம இப்படி நடந்தது காரணம் யார் பாட்டி? நீங்க எல்லாரும் தானே. நாங்களா சொன்னோம் அவனை பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருன்னு? உங்க குடும்ப கஷ்டத்தை தீக்க தானே பாட்டி அவன் வேலைக்கு இறங்கினான். சரி, அப்ப நீ எதுக்கு படிச்ச? அது என் அண்ணன் கஷ்டப்பட இருந்தனால தான் நான் படிச்சேன். அவன் இஷ்டத்துக்கு குடும்பத்தை பார்க்காம இருந்திருந்தான்னா நானும் இப்ப அவனை போலதான் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பேன். அன்னைக்கு அவன் கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சான். பெரியத்தா, நேத்து நைட் எங்க போயிட்டீங்க? வீட்டுக்கே வரல. ஆமா, அண்ணா வந்துட்டு அத்தான் கொத்தான் வீட்டுக்குள்ள போட்டி. ஏ காரி, வாய் மூடிட்டு இருந்த கல்யாணம் அந்த குழந்தை எடுத்து மண்டையை உடைச்சிருவேன். உடப்பிடி அம்மா உடப்ப. காலங்காத்தால எந்திரிச்சிருந்து வீட்டுக்கு முன்னாடி இருந்து உரலை இடிச்சு இடிச்சு உங்களுக்கு இதே ஒரு வேலையா போச்சு. ஏ யசோதா மைனி, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், இவ இப்படி கிடந்து துள்ளிட்டு கிடக்கா? ஏன்டி மைனிட்ட எப்படி பேசிட்டு இருக்க? நீங்க எல்லாம் மைனியல் இல்ல, நீங்க எல்லாம் சகுனியல். நம்ம இவளுக்கு வாழ்க்கைக்கு வேண்டிதான் போராடிட்டு இருக்கோம், இவ நம்மள்ட்ட ஏறிட்டு நிக்கா. நீங்க போராடவும் வேண்டாம், வாதாடவும் வேண்டாம், என் வாழ்க்கையை எனக்கு பாத்துக்கிட்ட தெரியும். யாரு சொன்னாலும் இங்க ஒண்ணு நடக்காது. நான் கல்யாணம் பண்ணா பெரியாத்தான மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன். ஏ மைக்கிளு, உனக்கு இதுக்கு மேல என்னடா வேணும்? நீ ஒரே ஒரு பச்சை கொடி தான், இத்தனை சோப்பு கொடின்னு பார்த்தே இல்ல. அந்த சிவப்பெல்லாம் பச்சையா மாத்திரலாம். அதுக்கு இன்னும் முன்னாடி கடந்து வெத்தலை இடிக்குதுல்ல, இது ரெண்டும் மண்டையை போட்டா முடியும். ஏன் பேத்தி எவ்வளவு படிச்சவ, அவளுக்கு போய் இந்த தற்கூரி பையில கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா? ஏ கிழவி, தற்கூரி அது இதுன்னு பேசிட்டு இருந்துட்டு உனக்கு இன்னைக்கே நான் சங்கு ஊயிருவேன். எம்மா, என்ன நல்லா நிக்கா இவ. இவளுக்கு வாழ்க்கைக்கு தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். என் வாழ்க்கைய எனக்கு பார்க்க தெரியும். நீ காலமான காலத்துல உள்ள போயில எல்லாம் போட்டுட்டு போய் சேர்ந்துடாத. அப்படி போய் சேர்ந்தா இந்த கூத்தெல்லாம் எங்களை பார்க்க வேண்டாம்ல டி. ஏ யசோதா பாட்டி, சச்சு பாட்டி தான் எங்க அம்மாக்கு அம்மா இருக்கட்டும். அந்த பாட்டிக்கும் பெரியத்தானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பாட்டி அவன பேரன் தானே, உங்க மகளுக்கு மகன் அவன். நீயும் அந்த பாட்டிய போலயே சம்பந்தம் இல்லாத போல பேசிட்டு இருக்க. நான் எங்க டீ பேசினேன்? இவங்க எடுக்க முடிவுல இருந்து நான் எப்படி எதிரா இருக்க முடியும்? ஆமா, எதுவுமே அப்படி பேசிடாத, வெத்தலையை மட்டும் மின்னிட்டு அப்படியே இரு. அல்ல இங்க பாரு, நீ கடைசி காலத்துல விழுந்து விழுந்து கிடந்தேன்னு உன்னை தூக்கிட்டு போறது எங்க பெரியாத்தானா தான் இருக்கும். அப்படி எங்களுக்கு உயிர் வாழ ஒண்ணு வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டுன்னா அவரு தான் யோசிக்கணும், உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போகணுமா இல்ல தூக்கி சுடுகாட்டுல போடணுமான்னு. என்ன ஜெசி பஞ்சு பஞ்சு அடிச்சிட்டு இருக்கா? ஜெசி பஞ்சு அடிக்கா, கிளவியல் என்ன பஞ்சர் அடிக்குது. இவ வாய மூடுவான்னு பார்த்தா இவளும் வாய மூட மாட்டிக்கா, கிளவியலும் வாய மூட மாட்டிக்குது. நான் பேசாம அந்த வயல்ல கிடந்திருப்பேன், என்ன எதுக்குல இங்க இழுத்துட்டு வந்த? இதெல்லாம் கேக்குதுக்கா. பெரியத்தா, நீங்க இந்த கிளாட்டு கட்டையில எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, உள்ள வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு தரேன். ஆமா, மகாராஜா போங்க, கூப்பிடுவாங்க, போய் சாப்பிட்டுட்டு வாங்க. இப்படி ஒரு மானங்கிட்ட சாப்பாடு சாப்பிட்டதுக்கு நான் பட்னியை கிடக்கலாம். ஏ மைக்கேல், நீ இதெல்லாம் பேசி பெரிய விஷயமாக்காத, உள்ள போய் சாப்பிடு போ.
எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பரிகாரம் பண்ணலாம். பெரியத்தான் சின்னத்தான் நீங்க 2 பேரும் உள்ள வாங்க. நீங்க இப்படியே கடைசி வரை வெத்தலை இடிச்சு இடிச்சு எல்லாருக்கும் வாழ்க்கையும் கெடுப்பியல்ல பேசி பேசி. நான் பேராண்டி அப்படியெல்லாம் சொல்லுங்க. நான் மட்டும் உன பேராண்டி இல்ல, அதுவும் உன பேராண்டி தான். ஆமாயா அவனும் எனக்கு பேராண்டி தான். ஏய்யா மைக்கேலு இங்க வா. என்ன பாட்டி சொல்லு. போயா போய் கையெல்லாம் கழுவிட்டு போய் சாப்பிடியா. சரி பாட்டி. என்ன இவ நம்மள கெட்டவளாக்கிட்டு அவ நல்லவளாயிட்டா. இப்படி விடக்கூடாது, இது சரியில்லையே. இவளுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான். நான் அதுக்குள்ள வேலையை பார்க்க. நீங்க எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா. என்ன மைனி வெத்தலை இடிச்சிட்டீங்களா? இது நான் எனக்கு இடிச்சிருக்கேன், உனக்கு வேண்டாம் நீ இடிச்சு தின்னு. யாரு கிட்ட? சச்சு கிட்டயா?